சென்னை நசரத்பேட்டையில் பெண்ணை நிர்வாணமாக வீடியோ எடுத்து நகையையும் கொள்ளையடித்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். வணக்கம். இந்த நபர் எங்கு வைத்து கைது செய்யப்பட்டார்? மேலும் இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. பூந்தமல்லி அருகே வீட்டிற்குள் நுழைந்து திருப்புலியை காட்டி பெண்ணை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து நகை கொள்ளையடித்த சம்பவத்தில் பட்டதாரி வாலிபர் ஒருவர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட பரபரப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளது. பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் நசரத்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் வீட்டில் திடீரென நுழைந்த நபர் ஒருவர் திருப்புலியை கட்டில் குத்தி தன்னை கொலை செய்ததாக மிரட்டி தன்னை வீட்டில் வைத்து கட்டி போட்டு நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து வைத்துவிட்டு தன்னிடமிருந்த 11 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்று விட்டதாகவும், இது குறித்து புகார் அளித்தால் அந்த வீடியோ காட்சிகளை சமூக வலைதளத்தில் பரப்பிவிடுவேன் என மிரட்டிவிட்டு சென்றிருந்தார். இது குறித்து நசரத்பேட்டை இன்ஸ்பெக்டர் சாய் கணேஷ் தனிப்படை அமைத்து தீவிரமாக கண்காணிப்பு கேமரா காட்சியில் ஆய்வு செய்த போது கோவை விமான நிலையத்தில் இருந்த அஜய்குமார் என்ற பட்டதாரி வாலிபரை போலீசார் கைது செய்து தற்போது போலீஸ் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இவர் தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த அஜய்குமார் பட்டதாரியான இவர் சொந்தமாக தொழில் செய்து வந்ததாகவும், அதில் பல்வேறு நஷ்டங்கள் ஏற்பட்ட நிலையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடலாம் என கடந்த 2 மாதங்களாக இதற்காக ஆயத்த பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஏற்கனவே கொரோனா காலத்தில் நசரத்பேட்டை பகுதியில் தங்கியிருந்த போது இந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் ஏதும் இல்லாமல் இருந்து வந்ததை அறிந்த அவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் வந்து வீட்டில் கொள்ளையடித்து விட்டு நகைகளை எடுத்து சென்றதும், பின்னர் அதனை விற்று உல்லாசமாக சுற்றி வந்ததும் தெரிய வந்தது. போலீசார் பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகும் கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையிலும் இந்த நபரை கோவை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். தற்போது இவரிடமிருந்து 11 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் பதுக்கி வைத்திருந்த நகைகளை எடுக்க சென்ற போது போலீசாரின் வீட்டிலிருந்து தப்பிச் சென்ற போது அவர் தவறி விழுந்து கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று தற்போது போலீஸ் நிலையத்திலிருந்து சிறைக்கு அழைத்து செல்லும் பணியில் போலீசார் ஈடுபட்டு இவர் இந்த கொள்ளை சம்பவத்தில் பல்வேறு யுக்திகளை மேற்கொண்டு வந்துள்ளார். அதாவது தனது நண்பரிடம் இன்டர்வியூக்கு செல்வதாக கூறி அவருடைய மோட்டார் சைக்கிளை எடுத்து வந்தவர் பூந்தமல்லியில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து ஷேர் ஆட்டோ மூலம் சென்று வந்துள்ளார். மேலும் போலீசின் கண்காணிப்பு கேமராவில் சிக்காமல் இருப்பதற்காக மாஸ்க் மற்றும் கண்ணாடி அணிந்திருந்த நிலையில் போலீசார் தங்களது தீவிர விசாரணையில் இந்த நபரை தற்போது கைது செய்தனர். இவரிடமிருந்து 11 பவுன் நகைகள் மற்றும் திருப்புலி ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து அந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ். உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.